ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் 4ஆம் பகுதி 55வது தலைப்பு. அன்னை தந்தை ஆசான். ஆச்சாரியன் குரு என்கிற பிதா மாதா என்று இவர்களுக்குள்ளேயே முந்தியவரை விட பிந்தியவர் உசத்தி என்று சில இடங்களில் சொல்லியிருந்தாலும் பொதுவான கருத்து என்னவென்றால், இந்த 3 பேரையுமே ஈஸ்வராம்சமாக பாவித்து மரியாதை செய்ய வேண்டுமென்பதுதான். இதிலே மாதாபிதாக்களை விட ஆச்சாரியனை உசத்தி சொல்வதையும் சில தர்மசாஸ்திர புஸ்தகங்களில் பார்க்கிறோம். மனுவே கூட ஒருத்தன் மாத்ருபக்தியால் இந்த லோகத்தையும் பித்ருபக்தியால் அந்தரிக்ஷ லோகத்தையும் ஆச்சாரிய பக்தியால் பிரம்மலோகத்தையும் அடைகிறான் என்று சொல்லும்போது ஆச்சாரியனைத்தான் ரொம்பவும் சிறப்பித்திருக்கிறார். இவர்களுக்கு சுஷ்ருஷை செய்யும் பலனை இப்படி உயர்த்தி சொல்லியிருப்பது போலவே, இவர்களுக்கு கொஞ்சம் துரோகம் செய்துவிட்டாலும் கூட மகா பாபம் சம்பவிக்கும் என்று எச்சரித்திருக்கிறது. 56வது தலைப்பு. அத்தியாபகர். சொல்லிக் கொடுத்து திருத்துவது, அருள் சக்தியால் திருத்துவது, மந்திர சக்தியால் சிஷ்யனை வேத சம்ஸ்காரம் கொண்டு சுத்தி செய்து தத்வாரா அதன் வழியே திருத்துவது என்று 3 தினுசு. அருள் சக்தியை சாஸ்திரத்துக்குள் கொண்டு வர முடியாததால் ஸ்மிருதிகளில் அதை பற்றிய பிரஸ்தாவம் இல்லை. மற்ற 2ஐ எடுத்துக்கொண்டால் மந்திரோபதேசத்தால் சம்ஸ்காரபூர்வமாக வேத சடங்கினால் சிஷ்யனை பரிசுத்தி பண்ணி அப்புறம் பரிபூர்ணமாக வித்யையையும் போதிக்கிறவரே குரு. சம்ஸ்காரக்கிரியை இல்லாமல் முழுக்கவோ ஒரு பகுதியோ வித்யை மாத்திரம் போதிப்பவர் ஆச்சாரியர் என்பது ஒரு அபிப்பிராயம். இன்னொரு அபிப்பிராயம், ஆச்சாரியரே மந்திரபூர்வ சம்ஸ்காரத்திலிருந்து வேதாந்த போதனை முடிய எல்லாம் செய்பவர் என்பது. இந்த 2 வித ஆச்சாரியருக்கும் அத்தியாபகர் என்ற பெயர் உண்டு. இவரில் கீழ்ப்பட்டவரே சம்பளத்துக்கு போதிக்கும் உபாத்தியாயர். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.